வணக்கம். முனைவர் ஆ. சிவசாமி உலக நன்மைக்காகவும் உலக மக்களின் நன்மைக்காகவும் இந்த ராசி பலன்களை மகாசிவநாடியிலிருந்து உங்களுக்கு தரப்போகிறேன். சிவபெருமானால் அம்பிகைக்கு உபதேசிக்கப்பட்டு அம்பிகை மகர்ஷிகளுக்கு உபதேசிக்கப்பட்ட இந்த ராசி பலன்களை இப்போ உங்களுக்கு நான் விளக்க போகிறேன். முதல்ல இதில் உள்ள பாடல்களை மட்டும் படிச்சுட்டு அந்த பாடல்களுக்கு என்ன விளக்கம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். எல்லா மனிதர்களையும் மிக துல்லியமாக எடை போடும் துலா ராசிக்குரிய பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த துலா ராசிக்குரிய மகாசிவநாடியினுடைய பலன்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் அந்த பாடல்களை படிக்கிறேன், கேளுங்களேன். துலை மதியே துயர் பயத்தால் பயணம் தூரம், தொடர் சேயும் பொருள் செலவும் சயனத்தட்டும், கலை விருத்தி மனை விரிவும் அறிவின் சொல்லும், கலங்காதே இறைமாற அருள் பலத்தால். அருள் பலத்தால் குரு அருளால் புகழ் பொருள்கள், அதிர்ஷ்டம் வரும் மால் தேவி உதவி நட்பும், இருள் விலகும் சேய் சிறப்பும் தைரியத்தால், இறை துன்பம் தனில் தேர அறிவால் வெல்லு. இந்த இரண்டு பாடல்கள் தான் துலா ராசியை பற்றிய பலன்கள். இந்த பாடலுக்குரிய விளக்கங்களை இப்போ பார்ப்போம். துலை மதியே துயர் பயத்தால் பயணம் தூரம். சில நீண்ட தூர பயணம் நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள். துயர் பயத்தால் இனம் புரியாத சில அச்ச உணர்வு மனதுக்குள்ளே வந்து வந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர் சேயும் பொருள் செலவும், அதோடு மட்டுமல்ல குழந்தைகள் வழியில் சில பொருள் செலவுகளும், சயனத்தட்டும் தூக்கத்தில் சிறு தடைகளையும், கலை விருத்தி மனை விரிவும் புதிய மனை பூமியில் முதலீடு செய்வதும், வீட்டை திருத்தி அமைப்பதும், அறிவின் சொல்லும் நடக்கும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவின் சொல்லும், அவ்வப்போது நீங்கள் நல்ல ஆன்றோர்களுடைய அறிவுரைகளையும் கேட்டுக்கொள்ள வேண்டும். அதாவது அவ்வப்போது கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவுரைகளையும் கேட்டு அதன்படி நடந்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நடப்பதின் மூலமாக அந்த மனதிற்குள் இருக்கக்கூடிய அச்சம் நீங்கி கலங்காதே இறைமாற, எந்தவித கலக்கமும் இல்லாமல் சிறப்பாக வாழப்போகிறீர்கள். இறை மாற அருள் பலத்தால், அதாவது வரக்கூடிய மே 14ஆம் தேதிக்கு பிறகு இப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் நீங்கி விலகி இறைவனுடைய அருளால், அருள் பலத்தால் குரு அருளால், குருவினுடைய ஆசீர்வாதத்தால் புகழ் பொருள்கள், மிகப்பெரிய புகழையும் மிகப்பெரிய தைரியத்தையும் செல்வங்களையும், அதிர்ஷ்டம் வரும் திடீர் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும், மால் தேவி உதவி நட்பும், நல்லோர்களுடைய உதவியையும் பெற்று மால் தேவி வாழ போறீங்க. அப்படி நீங்கள் வாழ்வதற்கு மால் தேவி மகாவிஷ்ணுவை வணங்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல பார்வதி தேவியையும் வணங்குவது சிறப்பை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பதி, காஞ்சிபுரம், ஸ்ரீரங்கம் போன்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவது சிறப்பை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அருள் பலத்தால் குரு அருளால் புகழ் பொருள்கள், அதிர்ஷ்டம் வரும் மால் தேவி உதவி நட்பும், மே 14ஆம் தேதிக்கு பிறகு நல்ல நட்பின் உதவியின் மூலமாக இருள் விலகும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இருள் நிச்சயமாக விலகப் போகிறது. சேய் சிறப்பும், குடும்பம் மிகச் சிறப்படைய போகிறது. குழந்தைகளால் மேன்மையடைய போகிறீர்கள். குழந்தைகளுக்கு பல மேன்மைகள் உண்டாகும்.
தைரியத்தால் இறையின் துன்பம். தைரியத்தின் மூலமாக அரசாங்கத்திலிருந்து ஏற்படக்கூடிய இடையூறுகளை நீக்கி அறிவின் மூலமாக அதிலிருந்து விடுபட்டு தனில் தேர அறிவால் வெல்லு. வெற்றிகரமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். தைரியமாக இருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த துளாராசிக்குரிய பலன்களை இப்போ பார்த்தோம். எங்களுடைய நாடி ஜோதிட நிலையத்தை பற்றி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மேற்கண்ட முகவரியை தொடர்பு கொள்ளவும்.